ஒரு பெண் ஹெல்த்தியா இருந்தா தான் அவன் குடும்பம் ஹெல்த்தியா இருக்கும். அந்த குடும்பம் சமூகம் ஹெல்த்தியா இருக்கிறது ஒரு பெண்ணுடைய ஹெல்த்தை பொறுத்ததுதான். So these are all your natural strengths. That's what I just wanted to tell you. நீங்கள் புதிதாக பெரிய புரட்சியெல்லாம் செய்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. இயல்பாக உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் திறனை வெளிக்கொண்டு வருவது மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை. அவ்வளவு மட்டுமே. எல்லா காலகட்டத்திலும் அப்படிதான் இருந்திருக்காங்க. எவ்வளவோ பணம் சம்பாதிச்சாலும் வீட்டில் இருந்து கொண்டே அந்த நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருந்த பெண்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் சேமித்த காசிலிருந்து சிறுவாட்டில் சேர்த்த பணத்தில் அவ்வளவு நேரங்களில் கணவருக்கு உதவி இருக்கிறார்கள். கணவர் சம்பாரிச்சு கொடுத்த காசுல மிச்சம் பிடிச்சதே நீங்க அவ்வளவு சேமிக்க முடியும்னா நீங்களே களத்துல இறங்கினா எவ்வளவு சேமிக்க முடியுங்கிறதா இங்க கணக்கு இல்லையா? ஆம்பளை செத்தா கடன் நிக்கும்பாங்க. ஆம்பளை செத்தா கடன் நிக்கும் அப்படிம்பாங்க. நம்ம வீட்டுல ஒரு தாத்தா இருப்பாரு, நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு, ஏதோ பயங்கரம். ஆனா வீட்டுல எல்லாம் சொல்ல மாட்டாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்களே. அப்போ திடீர்னு ஒரு நாள் இறந்து போனார்னா பெட்டிகள் எல்லாம் தேடுறப்ப வாங்கின கடனுக்கான சிட்டைகள்லாம் இருக்கும். சம்பந்தம் இல்லாம நான் கொடுத்தேன் கடன் 4 பேர் வந்து நிப்பான். ஆனா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய